Hi guys, welcome back to my channel Super Smart. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஜெனரல் தமிழ்ல இருக்க பகுதி ஆவோட கிளாஸ் 13 தான் வந்து பார்க்க போறோம். ஸோ அதில் வந்துட்டு என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். ஸோ அப்படின்னா என்ன அண்ட் அதில் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன டாபிக்னு நம்ம சொன்னோம், ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். ஸோ இதுக்கு முந்தின டாப்பிக்கான ஆங்கில சொற்களுக்கு நேரான தமிழ் சொல் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே ஐ பட்டன் செக் பண்ணுங்கள், அதில் உங்களுக்கு நான் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்க 8வது டாபிக். ஸோ பகுதி ஆளில் மொத்தம் 21 டாப்பிக்கில் இது 8வது டாப்பிக்காக இருக்குது. ஸோ ஒலி வேறுபாடு அறிந்துனா ஒரு சொல் இருக்கும், அந்த சொல்லோட பொருள் என்ன அப்படின்றத கரெக்டாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி எழுதணும். பட் அந்த சொல்லுலேயே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் வந்துருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தமிழில் வந்துட்டு லா அப்படின்றதே 3 இருக்குது. அடுத்து ரா பார்த்தீங்கன்னா 2 ரா இருக்குது. அடுத்து நானா இதுவும் நான் தான், இதுவும் நான் தான். அப்புறம் 3 சொல்லி நான் வேறு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ் இருக்குது. பட் ஒரு வார்த்தையில் இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அழகு அப்படின்னு இந்த லா கொடுத்துருக்காங்க. அடுத்து இதுவும் வந்து அழகு அப்படி தான், அதில் இந்த லா வந்திருக்கு. நெக்ஸ்ட் இருக்கிற அழகுக்கு இந்த லா வந்திருக்கு. இப்போ 3 லா யூஸ் பண்ணுற இடத்துலையும் அந்த வார்த்தைக்கு வேறு வேறு அர்த்தம் வந்து இருக்குது. ஸோ இந்த அழகு அப்படின்னா பறவையின் மூக்கு, இல்லைன்னா அளவு, ஆண் பனை அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த அழகுக்கு வனப்பு, இதுக்கு வந்து சேவல், பெண் கூகை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகும்னா டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த வார்த்தையோட ஆன்சர் வந்து என்ன அப்படின்றத நீங்கள் கரெக்டாக வந்துட்டு சூஸ் பண்ணி எழுதணும். ஸோ உங்களுக்கு நான் இந்த பிடிஎஃப்ல வந்துட்டு உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து இந்த பிடிஎஃப்ல வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த பிடிஎஃப்பை பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ நான் இதில் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் இந்த ஃபர்ஸ்டில் இருக்கிற வரைக்கும் வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து வந்து அழகம். ஸோ முதல்ல இந்த லா இருக்குது, அடுத்து இந்த லா இருக்குது. ஸோ இந்த அழகம்னா திப்பிலின்னு அர்த்தம், இந்த அழகம்னா வந்துட்டு நீர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ வெள்ளம் அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம். ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு 2 விதமான சயின்ஸ் மெட்டீரியலும் ஜியாகிரஃபிக்கு ஒரு புக்கும் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வால்யூமில் ஃபிசிக்ஸ் வரைக்கும் கவர் ஆகும், 2வது சயின்ஸ் வால்யூமில் கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் கவர் ஆகும், அண்ட் இதில் வந்துட்டு ஜியாகிரஃபி வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ எல்லாமே வந்துட்டு டாபிக் வைஸ் கண்டென்ட், புக் பேக் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், டூ யூ நோஸ் எல்லாமே வந்துட்டு இந்த புக்கில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ இந்த புக் இருந்தாலே உங்களால் இந்த சப்ஜெக்டில் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன். நம்ம வெப்சைட்லேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், அமேசான்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு கொஸ்டின் பேங்க்கும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இதுவும் டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு அந்த டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்கும், பின்னாடி ஆன்சர் கீ இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்குற ஒரு நோட்டாகவும் யூஸ் பண்ணலாம், மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் பேங்காகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் வந்துட்டு நீங்கள் நம்ம சேனல்லையும் பர்ச்சேஸ் பண்ணலாம் அண்ட் அமேசான்லேயும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அழகை. அழகை அப்படின்னா கற்றாழை இல்லைனா பேய்ன்னு அர்த்தம். இந்த அழகைக்கு வந்து அழகாபுரி இல்லைனா பெண்ணுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து அலம் அப்படின்னா பிணம், இந்த லம் அப்படின்னா கலப்பை. அடுத்து இன்னொரு அலம் அப்படின்னா வந்து உப்பு. அலத்தல் அப்படின்னா அலட்டல் இல்லைனா அலைத்தல். இந்த அலத்தலுக்கு வந்து அளவிடுதல் இல்லைனா மதித்தல். நெக்ஸ்ட் வந்து அளவன் அப்படின்னா ஆண் நண்டு. இந்த அளவன் அப்படின்னா அளப்பவன் இல்லைன்னா உப்பு எடுப்போன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து அலி அப்படின்னா அழித்து விடு. இந்த சின்ன லீ அப்படின்னா பேடி, காகம், விருட்சக ராசி. நெக்ஸ்ட் வந்து அலியர்னா கருணை இல்லைனா கல் இல்லைனா வண்டு. அல்லல் அப்படின்னா துன்பம். பெரிய இல்லச்சு வர்றது வந்து வாரி எடுத்தல். அடுத்து வந்து அலைனா கூப்பிடு. இந்த அலைனா கடல் இல்லைனா வந்துட்டு நீரலை இல்லைனா வந்து அலைத்தல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன்னொரு லை, இந்த லை அப்படின்னா இந்த அலையில் இருக்க லைக்கு வந்து தயிர், நண்டு, புற்று அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு லாக்கும் ஒரு லைக்கும் வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி ரா, இந்த 2 ரா வச்சு வார்த்தைகள் இருக்குது, இந்த 3 நா வச்சும் வார்த்தைகள் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப்ல வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதுலேருந்து இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வார்த்தைக்கும் என்ன அர்த்தன்றதை கிளியராக படிங்க, படித்தாதான் உங்களால் இதை வந்து ஆன்சர் வந்து பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு ஆப்ஷனே வந்துட்டு ஒரு பொறுத்துகையில் 3ஓட ஆப்ஷனுமே கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம வந்து
அலையில பார்த்தோம்ல. ஸோ இப்போ வந்து கூப்பிடுன்னு குடுத்துருப்பாங்க. இப்போ இந்த அலைக்கு மீனிங் என்னன்னு கேட்டு கூப்பிடு, இல்லன்னா கடல்ல வர அந்த நீரு, இல்லன்னா தயிர் இந்த மாரி எல்லாமே குடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது கரெக்ட்டுன்னு தெரிஞ்சா மட்டும் தான் நீங்க வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதனால ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன அர்த்தம் அப்படின்றத கிளியரா வந்து படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்த டாபிக்க வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.